அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. இதன் பின் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கனும் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டது. இன்று 9ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. சென்னையில் நடந்த விழாவில் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தினமும் காலையில் 100 பேரும் பிற்பகலில் 100 பேரும் பொருட்கள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகமும் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவச வேட்டி, சேலையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமின்றி இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு சுமார் 280 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டும் வந்தது. இந்த ஆண்டு நிதி நெருக்கடி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்காததற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சியினரும் கூட அதிருப்தி தெரிவித்தும் இருந்தனர். தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பாக நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதனால் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் இது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக அறிவிப்பார் எனவும் கூறியிருந்தார். இதனிடையேதான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாயை இன்றைய வரவு வைக்கப்பட்டுள்ளது. 1,14,00,000 பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாயை இன்றைய வரவு வைக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 14ஆம் தேதி வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கும் நிலையில் இன்று 9ஆம் தேதி முதலேயே வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அதேபோல வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக அனைத்து நியாய விலை கடைகளும் நாளை ஜனவரி 10ஆம் தேதி செயல்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயன்படுமாறும் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.